அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனாகிய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். and forgive us for debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. and lead us not the temptations but deliver us, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா அதிகாரம் 37 அதிகாரம் 1 முதல் 38 வசனம் வரை. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து இழட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து, and it come to the pass when the king and Hezekiah heard it that he rent his clothes and covered himself with an sick cloth and went into the house of the Lord. வசனம் 2. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியக்கீமையும் சம்பிரதையாகிய சொப்பனவையும் ஆசாரியர்களின் மூப்பர்களையும் அமோத்தியசின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசியிடத்திற்கு இரட்டு உடுத்தியவர்களாக அனுப்பினான். and he sent in the Hilkiah, who was an over this household, and the Sambirja, this scribe, and the elders of the priests covered with an sackcloth, and to Isaiah the prophet, the son of Amoz. வசனம் 3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதம் துஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைகளை பெரு நோக்கி இருக்கிறது. பெருவா பலன் இல்லை. and they said unto him, and those said this Hezekiah, this and days is day of trouble, and the reproach and the blasphemy, for these children are the come to this birth, and there is the not and strength to the bring forth. வசனம் 4. ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனாலே அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தன் வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்பவர் ஆகியால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லி சொன்னார் என்றார்கள். It might be the Lord, the God, I will hear the words of the Rabshakeh, whom the kings of the Assyria is the master, hath sent to the Rabshakeh, the living God, and I will reprove
these words which the Lord and my Lord they got it here, but wherefore lift up this prayer for the remain that is left. வசனம் 5. இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஏசாயாவினிடத்திலே வந்து சொன்னார்கள். So the servants of the king and Ezekiah come to the Isaiah. வசனம் 6. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூசித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளே பயப்படாதேயும். And Isaiah said unto them, Though shall he say unto your master, Thus said the Lord, be not then afraid of the words that thou hast heard, wherewith the servants of the king of the Assyria have the blasphemed me. வசனமேல் இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்கு அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தாலே விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்திலே சொல்லுங்கள் என்றான். Behold, I will send the blast upon him, and he shall hear the rumor, and return to his own land, and I will cause him to fall by the sword in the own land. வசனமிட்டு அசீரியா ராஜா லாக்சீஸை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிபியோனின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். So Rabshak and returned and found the king of Assyria war against Libya, for they had heard that he was departed from the Losar. வசனம் 9. அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திரக்கா நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்லை கேள்விப்பட்டான். அதை கேள்விப்பட்டபோது அவன் எசேக்கியாவின் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, and he heard and seek from being Trake, king Ethiopia, is the come for the make war with thee. And when he heard it, the sent messenger to the Ezekiah, saying, வசனம் 10. நீங்கள் யூதேயாவின் ராஜா ஆகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த விடதே. Thus shall he speak to the Ezekiah, king of the Judah, saying, Let not the God with whom the trust deceive thee, saying, Jerusalem shall not be given into the hands of the king of Assyria. வசனம் 11. இதோ சிரியாவின் ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், நீ தப்புவாயா? Behold, thou hast done here what the kings of Assyria have done to the whole land by the destroying them utterly, and shalt thou be delivered. வசனம் 12. என் பிதாக்கள் அழிந்துவிட்ட கோசோனையும் ஆரோனையும் ரத்செபையும் தெலேசரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? Have the blood of the nation delivered them which my the father have the destroyed, Gerzon and Aaron and Ripsab and the children of the Eden which were the Telesar. வசனம் 13. அமேத்தியன் ராஜாவும் அர்பத்தின் ராஜாவும் சிர்போவின் ஏனோ ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். Where is the king of the Amoth and the kings of the Aprot, of the kings of the city of the Sepharvath, Hannah and the Leva. வசனம் 14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்து, And Ezekiah received the letter from the hands of the messenger and read it, and Ezekiah went up and the house of the Lord and the supper it before the Lord.
வசனம் 15 கர்த்தரை நோக்கி, and Ezekiel prayed unto the Lord and saying, வசனம் 16 சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீரே ஒருவர் பூமியின் ராஜாவானவர், நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். O Lord of the asters, God of the Israel that and the worldest. But when this cherubims, thou art the God, even thou alone, of all the kingdoms of the earth, and hast made and heaven and the earth. வசனம் 17 கர்த்தாவே, உமது செவி சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சிநேகிரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பினானே, வார்த்தைகளை எல்லாம் கேளும். Inclines thine ears, O Lord, and the hear open thine eyes, O Lord, and see and hear all the words of the synagogue, which hate and send their reproach the living God. வசனம் 18 கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளை அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி, O half the truth, the Lord and the king and Assyria have laid and waste all the nation and their the countries. வசனம் 19 அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கையிலான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினீர். And have the caused the gods unto this fire, for they and were no gods, and the work of the man's hands, woods and the stone thereof, they have destroyed them. வசனம் 20 அப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரே ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கும் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பும் என்று விண்ணப்பம் பண்ணினான். Now therefore, O Lord and your God, save you and from these hands, that all the kingdoms of the earth may know that thou art the Lord, and even thou only. வசனம் 21 அப்பொழுது அமேத்சின் குமாரனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய செனகெரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. Then Isaiah the sons of the Amitha said unto the Ezekiel, saying, Thus said the Lord and God of Israel, whereas thou hast prayed to them against the Sennacherib kings of Assyria. வசனம் 22 அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோனின் குமாரத்தியாகிய கன்னிஸ்திரீ உன்னை இழந்து உன்னை பிரகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தியை உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். This is the word which the Lord hate and speak and confirm him, the virgin, the daughters of the Zion, the despised thee, and the loge thee to the screen, the daughters of the Jerusalem that are sick and hear hid at thee. வசனம் 23 யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டுமையாய் ஏற்படுத்தினாய். Whom asked and thou and reproached, and blasphemy, and against whom thou asked and thou and exalted the voice and lifted up thine eyes of high heaven against the Holy One of Israel. வசனம் 24 உன் ஊழியக்காரரை கொண்டு நீர் ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளானாலே என் மலைகளின் கொடுமுடிக்கும் லீபியோனின் சிகரங்களுக்கு வந்து ஏறினார். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் தான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் எளிமையான வனம் மட்டும் வருவேன் என்றும். But they servants asked and thou and reproached the Lord, and asked and said, by the multitude of my chariots am I come up to the highest of the mountains, to the side of the Lebanon,
And I will and cut down the tailroots thereof, and the choice fig trees thereof, and I will enter into this high head up this and broader, and the forest of this Carmel. வசனம் 25. நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரண்மனைப்பான இடங்களிலே அகில்களை எல்லாம் வரவழும் பண்ணினேன் என்று சொன்னாய். I have the decatur and drank water, and with the sole of my feet have the direct upon all the rivers of the deserted place. வசனம் 26. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்த பூர்வ நாட்கள் முதல் அதையே திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்பதில்லையா? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மணல் மேடுகளுக்கும் நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். As and thou had heard long ago how I have done it, and sung it times that I have formed it. Now have I forgot it you the past, that thou and shouldest should be laid waste defense cities into the renews heps. வசனம் 27. இது அதனாலே அவைகளை குடிகள் கைகளை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளுக்கு பட்சிகளுக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீது போகும் பயிர்களுக்கும் சமானமானார்கள். Therefore their inhabitants were not the small power, and they were and dismayed, and the conformed. They were as the grass of the field, and as the green herb, as the grass and the outstrips, and as corn blasted before it be grow up. வசனம் 28. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். But I can now they abandon, and they going out, and they coming in, and they rigo against me. வசனம் 29. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து விரியும் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன். Because this run against me, and they and trumpet is come up, and the many years, therefore I will and put me hook in the noise, and my the breeder in the lips, and I will turn thee back by the way by which thou and camest. வசனம் 30. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பிரகிக்கிறதையும் இரண்டாம் வருஷத்தில் தானாய் விழுகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களையே நாட்டி அவைகளே கனிகளை புசிப்பீர்கள். And this shall be answered unto thee, ye shall eat, and this years and such as the growth after itself, and the second years that which and springing it of the sum, and in the third year sow he and the plants and vineyards, and the heat and the fruit thereof. வசனம் 31. யூதா வம்சத்தாரிலே தப்பி மீதியாய் இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். And the remain that is an escape of the house of the Judah shall again take root downward, and the bear fruits and upward. வசனம் 32. மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோனில் மலையிலும் இருந்து
புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் பார்வை வைராக்கியம் இதையே செய்யும். For out of the Jerusalem shall go for a remain, and they that escape out of the Mount and Zion, the Lord of the hosts shall do this. வசனம் 33. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அதற்கு முன்பாக கோடாகத்தோடு வருவதும் இல்லை, அதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. Therefore thou and said, This Lord and conquering the kings of the Assyria, he shall not come into the city near shot, and the arrow there near come before it with an shield, near cast a bank against it. வசனம் 34. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிக்காமல் தன் வந்த வழியை திரும்பி போவான். By the way that he come by the some shall return, and shall not come into the city, said the Lord. வசனம் 35. என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். For I will and defend decent cities, is it for many horns sake, and for my servant David's sake. வசனம் 36. இப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியா பாளையத்திலே 190,000 பேரை சங்கரித்தான். அதை நான் மேலே எழுந்திருக்கும் போது, இதோ அவர்கள் எல்லோரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். Then the angel of the Lord went forth and smote in the camp of the Assyria as 145,000. And when they rise early in the morning, behold, they were all the dead corpse. வசனம் 37. அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சேனாகரே பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேலே இருந்து விட்டான். So Sennacherib, kings of the Assyria, departed, and when he returned, and dwelt at the Nineveh. வசனம் 38. அவன் தன் தேவனாகிய நிஸ்க்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது, அவன் குமாரனாகிய அத்ரோ மேலு சர்து சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரா தேசத்துக்கு தப்பி ஓடினார்கள். அவன் குமாரனாகிய எத்சாத்தேன் அவன் பட்டணத்திற்கு வந்து அரசாண்டான். And it's come to the pass, as the was and worshipping in the house of the Niskra is God, and that an Atmanaka, and the synagogue his sons made Azan with and the sword, and they escaped into the land of the Armenia. And the Israel is a son of Gideon in this stand. Hamish and Cinderella. அத்தியாயம் 3. எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டாள். பிரபலமான லேவி பீச்சுடன் கிளேட்டினின் முதல் 30 நிமிடங்கள் அவர் எதிர்பார்த்தது போல இல்லை. லேவி கொல்லர் மற்றும் இரும்பு வேலை உலகிலே வெகு தொலைவிலே அறியப்பட்டார். சாதாரண நேரத்தில் குதிரைக்கு எளிதாக ஷூ தைக்கும் முடிந்தது மட்டுமல்லாமல் உண்மையான கலை படைப்புகளையே உருவாக்குவதில் அவர் சிறந்து விளங்கினார். அவர் உருவாக்கிய சில படைப்புகள் ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கும் விற்றன. சான் பிரான்சிஸ்கோ போன்ற தொலைதூர மக்கள் அவரிடம் வந்து படைப்புகளை ஆர்டர் செய்தனர். மேலும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் கலை படைப்பை எடுக்க லேவியின் பட்டறைக்கு சென்றனர். கிளேட்டினின் வழிகாட்டியன கிரேடர் ஒரு ஆங்கில
ஓட்டுநர் அவரை அழைத்து சென்று லேவியின் பட்டறைக்கு அழைத்து செல்வதற்காகவே காத்திருந்த போது அவருக்கு நிறைய அறிவுரைகளையும் வழங்கினார். மரியாதையுடன் இருக்கவும், நன்றாக கேட்க, தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யவும் கிளேட்டனை எச்சரித்தார். மிகவும் விரைவாக சோர்வடைய வேண்டாம். அந்த அறிவுரையை கிளேட்டன் மேலும் சங்கடப்படுத்தியது. ஒரு தலைசிறந்த கைவினைஞராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் லேவி பெருமை அற்றவராகவும் இருக்கவும் கடுமையான நாங்கை கொண்டவராகவும் அறியப்பட்டார். கிளேட்டன் நீண்ட காலமாகவே அங்கே இல்லை என்றாலும் அந்த வலிமை மிக்க மனிதரின் நண்பராகவே சரியானது என்று அவர் நம்பினார். என்னோட புக் இன்னைக்கு நான் இது படிக்கணும். டி படிக்கணும். டிக்ஷனரியில் டின்ற வார்த்தையை படிக்கணும். டி 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 நவுன் ப்ரோவர் ds dz the fourth letter of the English alphabet. ஆங்கிலம் நெடுங்கணக்கின நான்காவது எழுத்து. dog begins with a D. டீயிங் டி என்பது நிகழ்கால வினையெச்ச வடிவம். dynamite noun and a powerful substance that can explain ஆற்றல் மிக்க விடிபொருள் வகை. a stick of dynamite. நாலாவது அதிகாரம். அஞ்சாவது அதிகாரம் பிடிக்கும். அஞ்சாவது அதிகாரம் உங்கள் சொந்த மகிழ்ச்சியை உருவாக்குவது எப்படி? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்களாக இல்லையா என்பதையும் யார் தீர்மானிக்கிறார்கள்? இதற்கான விடை நீங்கள்தான். தொலைக்காட்சியிலே பிரபலமாக இருந்த ஒருவரையும் நிகழ்ச்சியால் ஒரு வயதான மனிதர் பங்கு கொண்டனர். இதுதான் மகிழ்ச்சியான ரகசியம். பிற அனைத்து இரண்டாம் பட்சம்தான். இந்த அனுபவத்தையே பெறுங்கள். உலகிலே மிக உண்மையான கால்படமில்லாத மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் இந்த வழிகளை வாழ்க்கையில் இதை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஏனெனில் இதுதான் வாழ்க்கையே. You are finished. நிர்வாகத்திறன் 28 பக்கம். மற்ற நிறுவனங்களிலிருந்து மைக்ரோசாஃப்ட் தனித்து நிற்பதற்கு காரணம் அதன் ஆழ்ந்த திறமைதான் என்று 1992ஆம் ஆண்டில் பில் கேட்ஸ் கூறினார். மைக்ரோசாஃப்டின் முக்கிய விதி
பில்கேட்ஸுக்கு தெரிவித்த விடுங்கள் என்பதுதான். பில்கேட்ஸு இருந்தது நீங்கள் எதை மறைக்க முடியும், அனைத்தையும் அறிந்து திறமைசாலி அவர். தயாரிப்பை பற்ற நிலையிலே வரும் இருக்கக்கூடாது. தயாரிப்பற்ற நிலையிலே எவரும் இருக்கக்கூடாது. ஆனால் மறுப்பு சொல்லலாம். பில் மறுப்பை நோ மதிக்கிறவர். எத்தனாவது அதிகாரம் படிக்கணும்? 10 படிப்போம். நோய் தடுப்பாற்றலில் ஏற்படுத்துகின்ற பதிப்புகள் 154 பக்கம். ஆறு குழந்தைகளில் கடைசியானவன் என்பதால் மற்றவர்களுடனே போட்டியிட மார்க் மிகவும் வலுவாக இருக்க வேண்டியது தேவை இருந்தது. அவர் அறிகுறிகள் மீண்டும் தோன்றலாம் அல்லது தோன்றாமலும் போகலாம். யாராலும் நிச்சயமாகவே எதுவும் கூற முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமானது, இனி ஒருபோதும் தனது உடல் நலனை கவனியாமல் அசட்டையாக இருக்க மாட்டார். அவருடைய கதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் தன் நோயின் ஆரம்ப கட்டத்தையே ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொள்ள துவங்கினார் என்பது. நோயாளிகளின் தங்கள் நோய் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறி பின்னரும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை எடுத்து கொண்டால் தங்கள் உடல்நலங்களை மீண்டும் பெற பல மருத்துவ கதைகளில் நன்கு இங்கு கூறியுள்ளேன். அதிக எண்ணிக்கைகளிலான மக்கள் தங்கள் நோய்வாய்ப்படும் முன்னரே ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொள்வார்கள் என நான் நம்புகிறேன். அதிக நோய் உள்ளற்றால் இவர்கள் அதிக அளவு ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொண்டு சரி செய்து கொள்ளுவார்கள் என எண்ணுகிறேன். ஊட்டச்சத்து நிகழ்வு உதவி செய்யுமே தீவிர தீங்கு இழக்காது. ஊட்டச்சத்து பற்றி விரிவான செய்திகளுக்கு 17வது அத்தியாயத்தில் பார்க்கவும். Chapter 11th chapter. Spring returns. The chapter 10. Prospectus, April-May 1937. Here Mary, the cities as the whole and form now this threat have been heralded by the Franco army as for during the warring days. The streets at the field, the cafes noisy and the bustling, the evening cool from the winds at the blow from the nearby the mountain.
Few days later, this May Day match, a partisan attacks over 1 million people who enter this place, the La République, many carrying banner protesting the carryings in the Grenadier cap and the throw, and there's the Chudo. He once again the crowding, shouting the skirts, the couple posts that hut, the flower sealer, where the throw picks out a bouquet of lilies of this valley and questions and white flower. To hear help before more Ying and in the photos cap take after your spirit and some chief and light for away from this diffusivity,ness, see witness incense the positive walk. The moment is the full thing within day each will and live for the spring and the separate against man. Wherein the calling once more, he is off to the Bibola, see to the Vilcoya.